ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வி ஷேப்பில் நம்ம ரோப் வச்சு தான் தைக்க போகிறோம். இதுக்கு பின் கழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ரவுண்டு நெக்கும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு டிசைன் நெக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை க்ளோஸ் நெக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நார்மலாக பின் கழுத்து ரவுண்டு நெக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்கக்கூடிய அளவு தான் எடுத்துக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து அகலமே நல்லா டீப்பாக போடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 2.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 2.25 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 3 இன்ச்சும் எடுத்துக்கலாம். 3 இன்ச்சே பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சிலருக்கு அந்த கழுத்து அகலம் போட்டே பழகியிருப்பாங்க, அவங்களுக்கு செட் ஆகிக்கிறோம். செட்டே ஆகாதவங்க அந்த கழுத்து அகலம் 3 இன்ச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கழுத்து பார்த்திங்கன்னா சைடில் கை சைடு வழியாக சரிஞ்சு கீழே வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால பின் கழுத்து பார்த்திங்கன்னா ரவுண்டு நெக்காக இருந்தது அப்படின்னா நம்ம நார்மல் கழுத்து அகலம் வச்சாலே போதுமானது. இந்த நெக்கோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா நான் லென்த்து வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லென்த்து வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பொறுமையாக ஈஸியாகவே தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு மாடல் வந்து பொறுமையாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் இது போல் நிறையா விதமான நெக் டிசைன் உங்களுக்கு பொறுமையாகவே ஈஸியான அளவுகளோட உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ரோப் திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு கருவி தேவைப்படும். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு வந்து த்ரெட் பைப்பிங்கான நூல் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும், கேன்வாஸ் தேவைப்படும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் இந்த டிசைனை வந்து ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும். நாளைக்கு டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுபாலா கட்டிங் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கப் தனியாக, கீழே பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் அதுக்கு ஒரு கட்டிங் வந்து தனியாக வரும். அது எப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேனோ அதே மெத்தட்லேயே ஈஸியாகவே நம்ம வந்து தைச்சிக்கணும். ரோப் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிஸாகவே தைக்கணும், தடிமனாக தைக்கக்கூடாது. இந்த டிசைனுக்கு மட்டும் ரோப் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மெல்லிஸாக தைக்கிறோமோ அப்போ தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராகவே தெரியும். அளவுகள் பார்த்திங்கன்னா டீப் நெக்காக வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இந்த முன்கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா நம்ம 7.5 இன்ச் எடுத்திருக்கோம். நம்ம வந்து 7லேருந்து 8 இன்ச் வரைக்கும் முன்கழுத்து வந்து எடுத்துக்கலாம். அவங்கவுங்க ஹைட்டு வெயிட்டை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.